அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தோம்னா நம்ம பெரும்பாலும் நான் ரொம்ப பிஸிங்க, நான் பரபரப்பாக இருக்கிறேன், அந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறேன், இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு முக்கியமான வேலையை செய்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லாமல் போயிடுது. என்ன அந்த முக்கியமான வேலை அப்படின்னா, ஒரு அன்பை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டோ அதே மாதிரி கொடுத்துக்கிட்டோ இருக்கிற டைம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. அன்பை பெற்றுக்கொண்டோ அல்லது அன்பை கொடுத்து கொண்டோ இருக்கக்கூடிய நேரம் தான் மனிதன் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரம் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது. அவங்க பரபரப்பாக இருக்கிறதுனால அந்த அந்த ப்ரெஷரை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இருத்தல் எல்லாம் ஒரு அமைதியாக தக்க வச்சுக்கணும்னா நம்ம வந்து அன்பை கொடுத்துக்கிட்டு இருக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அள்ளி கொடுக்கணும். அதே இந்த மாதிரி யார் நமக்கு அன்பை கொடுத்தாலும் அதை ரொம்ப பணிவாக வாங்கிக்கணும். அந்த மாதிரி 2 மடங்கு நம்ம திருப்பி கொடுக்கணும். அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ நம்மளுடைய மன அழுத்தத்திலேருந்து, இந்த பரபரப்புலேருந்து விடுபடுறதுக்கான ஒரே வழி, நம்மளுடைய நண்பர்கள் மேலே, உறவினர்கள் மேலே, கலீக்ஸ் மேலே, யார் மேலே எல்லாம் அன்பை கொடுக்க முடியுமோ அவங்க கொடுத்து, யார்கிட்ட இருந்தெல்லாம் அன்பை வாங்கிக்க முடியுமோ அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான். நன்றி.